அம்மா தான் ஃபர்ஸ்ட் வேணான்னே சொன்னாங்க. 3 நாத்தனாரு வராங்கல்ல, அப்ப அவர்கிட்டயே டைரக்ட்டா சொல்லிடலாம். எனக்கு கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லிட்டு, நானு அப்பலாம் நெனச்சுட்டு இருந்தேன். தூரமா கட்டி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீ இவ்ளோ தூரமாடா கட்டி குடுப்பீங்கன்னு சொல்லிட்டு, எங்க அத்தையா என்ன மொதல்ல போய் பார்க்க போறோம், ஸ்டேஷன்லயா பார்க்கறது அப்படின்னு சொல்லி, உன் நம்பர் குடும்மான்னாரா, எனக்கா ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் எங்க நைனாவ கேட்டுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பெரிய கேங்கா வந்தாங்க. இருக்கும்போது டக்குன்னு ஃபோன் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. இவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராங்கன்னு. எனக்கா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட்டு எனக்குன்னு ஒரு ஃபோனுன்னா, அது ஒரு மாரி பேசுனாங்க தமிழ். அப்படியே கொஞ்சி பேசுவாங்க தெரியுங்களா? அந்த மாரி பேசுனாங்க. ஏன்னு சொன்னேன்லங்க. அந்த மாரி இந்த மாப்பிள்ளைக்கு என்ன சொன்னேன்னா, திருவண்ணாமலை எங்க ஊரு. திருவண்ணாமலை தேர்ல வந்து எங்கன்னா ஹாய்! இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் லைஃப்ல இந்த சம்பவம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேன். என் ஒட்டுமொத்த ஃபேமிலி எப்படியாச்சு இத நடத்திடணும்னு சொல்லிட்டு ஒரு இதுவாவே இருந்தாங்க. அத பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லங்க. எனக்கு கல்யாணம் ஆனத பத்தி தான் சொல்லப் போறேன். ஏன்னா, எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. நம்ம இப்படியே ஜாலியா சுத்திட்டே இருப்போம், அப்படின்னு சொல்லிட்டு இருந்துள்ள ஒரு பொண்ணு நானு. ஏன்னா, கல்யாணம் பண்ணிட்டு போயி, அப்பா அம்மாலாம் விட்டுட்டு, இந்த ஃபேமிலிய அட்ஜஸ்ட் பண்ணி, அந்த ஃபேமிலிய அட்ஜஸ்ட் பண்ணி, இப்படி நெறைய எனக்குள்ள ஓடிட்டு இருந்தது. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயமும் இருந்தது. அதே சமயத்துல நான் கொஞ்சம் வாயி, அ எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுற கேரக்டரா, அதனால நமக்கு செட் ஆகுமா இல்லையான்ற அந்த பயம்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சு ஒரு மேரேஜ் லைஃப்குள்ள வந்து இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, அதுக்கு இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு ஸ்டோரி சொல்றேங்க. சின்ன ஸ்டோரி தான். பெருசாலாம் இல்ல. அ ஏன்னா, எனக்கு கல்யாணம் இவர் தான் ஃபர்ஸ்ட்டு மாப்பிள்ளையான்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஆனா, அவருக்கு நான் தான் ஃபர்ஸ்ட்டு பொண்ணு. இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் ஏதோ பார்த்துருக்காங்க. பட் ஜாதகம் செட் ஆகலையாம். ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. ஜாதகம் செட் ஆவல. அவரு பொண்ணுன்னு சொல்லி வந்து பார்த்தது என்ன மட்டும் தாங்க. பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா, எனக்கு பார்த்தீங்கன்னா, இவர் தான் ஃபர்ஸ்ட்டு மாப்பிள்ளையான்னா, கண்டிப்பா இல்லவே இல்லங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50லேருந்து 100க்குள்ள இருக்கும். அவ்ளோ மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க. ஏன்னா, எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து எல்லா மாப்பிள்ளைக்கும் எதனா ஒண்ணு இந்த ஒரு படத்துல கூட நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அவன் மூக்கு சரியில்ல, மீசை இல்ல, இந்த கிருதா வெட்டு இல்ல, அவனுக்கு வந்து வாய் இப்படி இருக்குது, ஹேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கம்ப்ளைண்ட் சொல்லி ஒரு ஹீரோயின் சொல்லியிருக்கான். அந்த படம் பேர் நான் சொல்லல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாரி தாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அவன் வந்து மீசை வச்சிடல, தாடி இல்ல, ஹேர் இல்ல. அப்புறமேட்டுக்கு அப்படி இருக்கான், குள்ளமா இருக்கிறான், சிரிக்கல, கோவமா இருக்கிறான் அப்படின்னு இருக்கிற எல்லா இதுவுமே சொல்லிட்டேங்க. இந்த மாப்பிள்ளைக்கும் சொன்னேன். அது என்னன்னு நான் நடுவுல சொல்றேன். இந்த மாரியே எல்லா மாப்பிள்ளைக்கும் சொல்லிட்டு வந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்க அம்மா கிட்ட, "எம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறியா? இல்ல உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறியான்ற" அளவுக்குலாம் சொல்லிட்டேங்க. அந்த அளவுக்கு சொல்லி கல்யாணத்த நான் அவனும் தட்டி கழிச்சுட்டே வந்தேன். என்ன பண்றதுங்க? பொண்ணா பொறந்துட்டா கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அப்படின்ற மாரி எப்படியாச்சும் இவள கல்யாணம் பண்ணி தொரத்திடணும்னு முடிவிலே இருந்தாங்க எங்க ஃபேமிலி. அவங்க கூட போட்டி போட்டு என்னால ஜெயிக்க முடியல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கல்யாணம் ஆன ஸ்டோரி தான் என்னன்னு பார்க்க போறீங்க. இவ்ளோ மாப்பிள்ளையெல்லாம் நான் தட்டி கழிச்சுட்டு இருந்தேனா, இவங்க எப்படி வந்தாங்கன்னு நான் சொல்றேன். ஆ நான் வந்து ஒரு 2 வருஷமாவே எங்க அக்கா வீட்ல இருந்தேன். சும்மா இங்கேயே இருந்தா மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. அப்புறம் எங்க மாமாவும் வந்து "அங்க எதனா படி, வேலைக்கு போ, ஃப்ரீயா இரு" அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நான் அங்க போயி ஒரு 2 இயர்ஸா அங்க இருந்தேன். லீவு சனி, ஞாயிறு அப்படின்னா அம்மா, அப்பா பார்க்கணும்னா வந்துட்டு போயிட்டு இருப்பேன். அவ்வளோதாங்க. மத்தபடி ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையிலே தான் இருந்தேனே. அப்ப பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். எங்க அம்மா, நைனா பார்க்கறதுக்கோசரம் சனி, ஞாயிறு லீவுக்கு வந்திருக்கிறேன். திங்கட்கிழமை காலையில சென்னைக்கு போலான்னு கிளம்பிட்டு இருக்கிறேன். கிளம்பிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணிக்கு பஸ்ஸு. நான் ஒரு 9 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு இருந்தேன். எங்க அவ்வா, தாத்தா திடீர்னு வீட்டுக்கு வந்தாங்க. யாரும் இல்ல. எங்க அம்மா, நெய்னா, நாங்க 3 பேர் இருக்கிறோம். அதுக்கப்புறம் எங்க அவ்வா, தாத்தா போய் எங்க நெய்னா கூட்டிட்டு வந்தாங்க. நானா, என்னடா சம்மந்தம் இல்லாம கூட்டிட்டு வராங்களே! ஏதோ வில்லங்க இருக்குன்னு நான் மைண்ட்ல நெனச்சுட்டு, நான் கேட்டுக்கவும் இல்ல. சரி, என்னவோ நடக்குது. அவங்களுக்குள்ள சரி வேற எதுனா கூட இருக்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு, நான் ஃப்ரீ ஆயிட்டு கெளம்பிட்டு இருந்தேன். ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு. உடனே எங்க அவ்வா, தாத்தா என்ன வந்து ரூம்ல கூட்டின்னு வந்து உட்கார வச்சு பேசினாங்க. "ஆ வயசாயிட்டே இருக்கேம்மா, இப்படியே இருந்தா எப்படி? எனக்கு அடுத்தது எங்க அண்ணன் ஒருத்தன் இருக்கான். பொண்ணுக்கு வச்சுட்டு அண்ணனுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உனக்கு வயசாயிட்டே போகுது. அப்ப அவனுக்கும் வயசாகுது. உனக்குன்னா அண்ணன் இல்ல. அப்ப அவனுக்கு வயசாயிடுச்சுன்னா, அவனுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். அதனால நீ ஒத்துக்கோ" அப்படின்னு சொல்லிலாம் பேசினாங்களா. "அவனுக்கு வேணா பண்ணுங்க. நான்லாம் பண்ணிக்க மாட்டேன்" அப்படின்னு சொன்னேன். "இல்ல, இல்ல இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்லருந்து வராங்கன்னு." எனக்கா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்லருந்து வராங்கன்னு சொல்லிட்டு, எப்போ பொண்ணுக்கு சொல்லுவாங்க? ஒரு 1 நாள், 2 நாள். அப்ப சொன்னாங்கன்னா, நான் எஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா இவங்க வர நேரத்துக்கு தான் எனக்கு சொன்னாங்களே.
சரி ஓகே அப்டின்னா, "நீ வந்து சாரீலாம் கட்டிட்டு ரெடி ஆயிட்டு வா. அவங்க வரும்போது பார்த்துட்டு போட்டும். அப்புறம் நம்ம எதனாலும் பேசிக்கலாம்" அப்டின்னாங்க எங்க அவா, தாத்தா. ஆ சரி பெரியவங்க வேற சொல்றாங்களே! நம்ம என்ன பண்றதுன்னு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனை. ஒரு பக்கம் ஐயோ! கல்யாணம் வேணாம் அப்டின்னு ஒரு பக்கமும் யோசனை இருந்தது. சரி நான் ஒரு கண்டிஷன் போட்டேன். ஓகே அவங்க வரட்டும். நான் ஆனா சாரீலாம் கட்ட மாட்டேன். நான் ஆல்ரெடி சென்னை கிளம்புறதுக்கு ரெடி ஆயி ட்ரெஸ்லயே இருக்கிறேன். நான் இப்படியே வேணா வந்து பார்க்கட்டும். பிடிச்சா வேணா நான் பண்ணிக்கிறேன். நான் வந்து சாரி கட்ட மாட்டேன். ஏன்னா வந்து எல்லா மாப்பிள்ளைக்கும் சாரி கட்டி, 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 கட்டி எனக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன எப்படி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4, 5 பேர் வந்திருப்பாங்க அவ்வளோதான். மத்தபடி ஃபோட்டோல பார்த்தவங்க தான் நெறைய பேர் இருக்கும். அதுல இவங்க வந்து வீட்டுக்கு வந்தாங்களா, நான் வந்து சரி இதே ட்ரெஸ்ல வேணா இருக்கிறேன். நான் வந்து சாரீலாம் கட்ட மாட்டேன். என்கிட்ட இப்ப இந்த சாரியும் இல்ல. எல்லாமே சென்னையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும், தாத்தாவும் சொன்னாங்க. சரி சாரி கட்ட மாட்டேன்ட்டல்ல, இதே ட்ரெஸ்லயே நகை மட்டும் போட்டுக்கோ. என்ன சொல்றீங்க? சுடிதாருக்கும், நகைக்கும் எங்கன்னா செட் ஆகுமா? அதுவும் வந்து என் நகை வந்து கொஞ்சம் பழைய மாடலு. ஆ சுடிதாருக்கும் அந்த நகைக்கும் செட்டே ஆவலங்க. சரி ஓகே இப்படிலாம் போட்டிருந்தாச்சும் அந்த மாப்பிள்ளைக்கு பிடிக்காம என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, ஓகே நானும் போட்டுக்கினேன். நான் வந்து எந்த இதுவும் பண்ணாம நான் பாட்டுன்னு போட்டுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க. எங்க வீட்டுக்காருக்கு வந்தாரு. அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலி மொத்தம் பேரும். ஆ எங்க அத்தை, மாமா, இவரு, இது இல்லாம இவங்க 3 அக்காங்க, அவங்க வீட்டுக்கார் 3 பேரு, அவங்க பசங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பசங்க. அவங்க 3 பேரு. இப்படி ஒரு பெரிய கேங்கா வந்தாங்க. அ வந்ததுமே பார்த்தா, எல்லாரும் வந்து அவங்களுக்கு அப்பலாம் தமிழ் கொஞ்சம் பேசுனாங்க. இருந்தாலும் ஒரு மாரி இங்க கர்நாடகாலருந்து வந்ததுனால, அவங்க ஒரு மாரி அதுவும் மெயின் 3வது நாத்தனார் தான் ஒரு மாரி பேசுனாங்க தமிழ். அப்படியே கொஞ்சி பேசுவாங்க தெரியுங்களா? அந்த மாரி பேசுனாங்க. எனக்கா என்னடா இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்னு நெனச்சுட்டு நானு சரி அமைதியா இருந்தேன். எதுவும் சொல்லல. வந்தாங்க, பார்த்தாங்க. டீ, காஃபிலாம் குடுக்க சொன்னாங்க. குடுத்தேன். "புடிச்சிருக்கா என்ன?" இதெல்லாம் கேட்டாங்க. நான் வந்து எதுவுமே சொல்லல. எனக்கு தெரிஞ்சு ஆமா, நான் எதுவும் சொல்லல. சிரிச்சுட்டே அப்படியே அமைதியா இருந்துட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க கெளம்பிட்டாங்க. கெளம்பிட்டு வெளில போனாங்க. கொஞ்ச நேரம் அங்க எங்க வீட்டுக்கு வெளியில வந்து காவா இருக்குது. அங்க இந்த சாத்தனூர் டேம்லேருந்து தண்ணிலாம் வரும். அந்த தண்ணி வந்திருந்தது. அவங்க பசங்க எங்க நாத்தனார் பசங்கலாம் வந்திருந்தாங்களா, அவங்கலாம் கொஞ்ச நேரம் அங்க விளையாடிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா, நெய்னா இவங்கலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என்ன பொண்ணு பாக்கறதுக்கு முன்னாடி எங்க அத்தை, மாமாக்கு ஜாதகம் கிடைச்சதும், எங்க அப்பாவ ஃபர்ஸ்ட்டு எங்க பாத்தாங்கன்னா, ஸ்டேஷன்ல பாத்தாங்க. என்னடா ஸ்டேஷன்ல பாத்தாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க எங்க அப்பா போலீஸா, அதனால எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதும், எங்க நெய்னா இந்த மாரி நான் ஸ்டேஷன்ல இருக்கிறேன். அங்க வாங்க பாக்கலான்ட்டு. எங்க அத்தையா என்ன மொதல்ல போய் பாக்க போறோம், ஸ்டேஷன்லயா பாக்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தாங்க. சரி வா பாக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தாங்க. எங்க நைனா கிட்ட பேசுனாங்க. இப்ப நான் எப்படியோ ஜாலியா பேசுனனோ, அதே மாரியேங்க எங்க நைனாவும். எங்க நைனா கேரக்டர்ல கொஞ்சம் எனக்கு இருக்கு. அவரும் என்ன மாரி தான். நல்லா பேசுவாரு. எல்லார்கிட்டயும் ஃப்ரீயா பேசுவாரு. எந்த டைம்ல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணுமோ, அந்த டைம்ல ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. மத்த டைம்லலாம் ஜாலியா பேசுவாரு. எந்த இதுவும் இருக்காது. அந்த மாரி தான். அதனால இவங்க வந்து பேசினதும் எங்க அத்தை, மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாம். பரவால்ல போலீஸா இருந்தாலும் ரொம்ப நல்லா பேசுறாரு, அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சதும் சரி ஓகே பொண்ணையும் பார்க்கலான்னு தான் அப்புறம் இப்படி வந்தது. இதெல்லாம் நடந்த எந்த விஷயமும் எனக்கு சொல்லல. இதெல்லாம் வந்து எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க மாமனார் சொல்லி தான் எனக்கு தெரியுமே. ஏன்னா எங்க நைனா அதெல்லாம் எதுவுமே சொல்லிக்கல. நான் ஏன்னா அப்போ வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேனா, எதுவும் சொன்னா இவ என்ன பண்ணுவாளோன்ட்டு. இவங்க பிளான் பண்ணி தான் என்ன ஊர்லேருந்தே வர வச்சிருக்காங்க சென்னையிலேருந்தே. எனக்கு அது கூட தெரியலங்க. அதுக்கப்புறம் வந்தாங்களா, இவங்க பார்த்துட்டு கெளம்புனாங்க. சரி இவங்க வெளியில போனாங்கன்னு சொல்லிட்டு என்னையும் வெளியில வெளியில வர சொன்னாங்கன்ட்டு நானும் வெளியில வந்து நின்னேன். எங்க எங்க அம்மா வீட்டுக்கு வெளியிலயே வந்து ஒரு மாமரம் இருக்குது. கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். ஹைட்டா இருந்ததும் இவரு அங்க அந்த மரத்தாண்ட நின்னு என்ன திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணாரு. நானும் ஸ்மைல் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன். இவங்க போய் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஏதுன்னு எங்க வீட்ல பேச ஆரம்பிச்சாங்களா, நான் வந்து சொன்னேன், எல்லா மாப்பிள்ளைக்கும் ஒண்ணு சொல்லுவேன்னு சொன்னேன்லங்க, அந்த மாரி இந்த மாப்பிள்ளைக்கு என்ன சொன்னேன்னா, திருவண்ணாமலை எங்க ஊரு. திருவண்ணாமலை தேர்ல வந்து எங்கன்னா தேருக்குன்னு இவர கூட்டின்னு போய் மிஸ் ஆயிட்டாருன்னா, தேரவே வேணாமா, இவர் மட்டும் தனியா தெரிவாரு ஹைட்டா அப்படின்னு சொன்னேன்னா, எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் எங்க அம்மா மட்டும் கொஞ்சம் கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க. "உனக்கு வர எல்லா மாப்பிள்ளையும் எதனா ஒரு குறை சொல்லணும். நீலாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்ட." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதையும் எங்க நைனா கூல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி டைம் ஆகுது நான் சென்னை கிளம்புறேன். இங்க இருந்தேன்னா அப்புறம் இதே மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அப்புறம் இவ எங்க அத்தை, மாமா வந்து ஃபோன் பண்ணி எங்க நைனா என்ன என்னன்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அப்புறம் எங்க நைனா எனக்கு ஃபோன் பண்ணி என்னம்மான்னுவாங்க. இல்ல நான் எனக்கு வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசம் ஓடிடுச்சு. இவங்க பிப்ரவரி மாசம் வந்து பார்த்தாங்க. ஏப்ரல் மந்த் வரைக்கும் நான் அப்படியே ஓட்டிட்டு போயிட்டேன். நான் அதுக்கப்புறமேட்டுக்கா திரும்ப ஊருக்கு போனோம்.
ஊருக்கு போயிட்டு இப்ப அதே மாரி தான் ஏதோ லீவு சம்திங் என்னவோ சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது, அங்க எங்க வீட்டுக்கு மேல வந்து அ கடை வச்சிருக்கவங்க வாடகைக்கு இருந்தாங்க. அவங்கலாம் வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருந்தாங்க. அவங்க கூடயே நாங்களும் எங்க ஃபேமிலியா போனோம். அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க வேளாங்கண்ணி மாதா கிட்ட வந்து முட்டி போட்டு நடந்தேன். முட்டி போட்டு நடக்கும்போது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் வேண்டிக்கினேன். அ என் லைஃப்ல எது நடந்தாலும் நான் வந்து கடவுள தான் நம்புவேன். அந்த மாரி இப்ப எனக்கு எனக்கு யாரு மாப்பிள்ளையா வரணும், வந்து என் லைஃப் நல்லா இருக்கும்னு நெனச்சேன்னா, கண்டிப்பா நீயே பார்த்துக்கோ! என் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வேண்டிட்டு முட்டி போட்டு நடந்தேன். நடந்துட்டு வந்த செகண்ட் டே நடந்துட்டு வந்ததுமே முட்டியெல்லாம் புண்ணாயிடுச்சுங்க ஃபுல் 2 முட்டியுமே. நடந்துட்டு வந்து 1 நாள் தான் ரெஸ்ட் எடுத்தேன். ஆமா. நெக்ஸ்ட் டேவே இவங்க கை நனைக்க வந்துட்டாங்க. எனக்கா ஒண்ணுமே புரியல. என்னடா பிளான் பண்ணி செய்றாங்களா? இல்ல எதர்ச்சியா நடக்குதா? என்ன ஏதுன்னே புரியல. ஆனா இவங்க சொல்லிட்டே இருக்காங்க எங்க அம்மாலாம். இவ கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டா. அதனால தான் முட்டியிலேயே அடிச்சு முட்டியெல்லாம் புண்ணாயிடுச்சுன்னு நெனைக்க போறாங்க எதனா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து எது வரைக்கும் போதோ போட்டும். இல்லன்னா அன்னைக்கு வராங்கல்ல, அப்ப அவர்கிட்டயே டைரக்ட்டா சொல்லிடலாம். எனக்கு கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லிட்டு, நானு அப்பலாம் நெனச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே அப்டின்ட்டு. கடைசில பாத்தீங்கன்னா, அன்னைக்கு கை நனைக்கிற அன்னைக்கு மாப்பிள்ளையே வரலங்க. இவங்க அக்கா, மாமா, இவங்க சித்தப்பா, இவங்க ஃபேமிலிலாம் மட்டும் தான் இருந்தாங்க. ஒரு எங் எங்க என் சின்ன மாமனார் ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க, எங்க நாத்தனார் ஃபேமிலி. இவங்கள மட்டும் தான் வந்தாங்க. மத்தபடி வெளியாளுங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. இவங்களா மட்டும் தான் இருந்தாங்க. ஒரு 25 பேர் கிட்டத்தட்ட வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ம். வந்திருந்தாங்களா, சரி என்னடா பண்ணறது ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் விட்டுட்டேன். என்ன உட்காந்து சாப்பிட சொன்னாங்க. எங்கனால தான் முட்டியில அடிபட்டுருக்கு. எங்க உட்காந்து சாப்பிட முடியும்? சரின்னு சொல்லிட்டு, அப்புறம் எல்லாருக்கு முன்னாடியும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு, அப்ப நான் எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டுட்டேன். அப்புறம் எங்க மாமனாரு, எங்க நாத்தனாரு, எங்க அத்தைன்னு நெனைக்கிறேன். இவங்க எல்லாம் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. என்ன கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு சீரியஸா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, எங்க மாமனாரே என்கிட்ட டைரக்ட்டா "உன் நம்பர் குடுமான்னாரா?" எனக்கா ஒண்ணும் புரியவே இல்ல. என்னடா நம்பர் கேட்குறாங்க. இந்த காலத்துல இதெல்லாம் சகஜமா. ஒண்ணும் இதுலாம் இல்ல. குடு நான் வந்து எங்க வீட்டுக்கார் பேர் ராஜேஷ். நான் ராஜேஷ் கிட்ட குடுக்குறேன் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியலங்க. என்னடா இவரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் எங்க நைனாவ கேட்டுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுல என்ன இருக்கு? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ குடு உங்க நைனா என்ன கேட்கறதாப்புலாம் சொன்னாங்களா. எனக்கு வந்து உடனே அப்புறம் எங்க நைனா வந்துட்டாங்க. அப்ப நைனா வந்து சரி குடுமா அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு நானும் நம்பர் குடுத்துட்டேன். இவரும் சேவ் பண்ணிக்கினாரு. ம். அப்புறமேட்டுக்கா இவங்கலாம் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போயிட்டு ஒரு 2 நாள் ஃபோன் எதுவும் வரல. நான் வேற ஐயோ! ஃபோன் வந்தா எப்படி பேசுறது என்ன ஏதுன்னுலாம் வேற பயந்துட்டு இருந்தேன். ஒரு 2 நாள் ஃபோன் எதுவும் வரலங்க. செகண்ட் ஆமா 2 நாள் வாங்கிட்டு போய் 2வது நாள் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேல இருக்கும். நான் வந்து ஒரு யாரோ ஃப்ரெண்டு எனக்கு பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டே இருக்கும்போது ஒரு கால் வந்துச்சு. யார்ரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அந்த கால அட்டெண்ட் பண்ணேன். ஆ நான் ராஜேஷ் பேசுறேன். என்ன பண்றீங்க? அப்படின்னு கேட்டாங்களா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் ராஜேஷ்ன்னு இருக்கான் சென்னையில. நான் அவன் தான் பேசுறான்னு சொல்லிட்டு நாங்கலாம் எப்படின்னா மச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுப்போமா. ஓ! இவன் அவன் தான் நெனச்சுட்டு நான் வந்து சொல்லு மச்சி சும்மா தான் இருக்கிறான். இது யார் நம்பர் அப்படின்னேன்னா, உடனே அவரு இல்ல நான் ராஜேஷ் பேசுறேன்னு திரும்ப அழுத்தமா சொன்னாரு. என்னடா இவன் குரல் இப்படி இருக்காதே! அதுவும் இல்லாம அவன் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தானா, இது யாரா இருக்குன்ட்டு ஒரு மாரி ஆயிடுச்சு. திரும்ப செகண்ட் டைம் என்ன பண்றீங்க? அப்படின்னு கேட்டதும், ஓகே இது வேற யாரோ அப்படின்னதும், எனக்கா என்ன பேசுறதுன்னே தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கிறேன், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வார்த்தை தான் பேசிட்டு கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டேனா, இது என்னுடைய இது. இதுவே எங்க வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சுன்னா, நம்பர் வாங்கின்னு வந்து எங்க மாமனார் குடுத்துட்டு இருக்கிறாரு. குடுத்துட்டு இவர் ஃபோனே பண்ணல எனக்குல. ஏன்னா வந்து 2 நாள் கழிச்சு தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் கலாய்ச்சிருக்கிறாங்க. "நீ பண்றியா? இல்ல எடுத்து நாங்க பண்ணிடவா? நீ ஃபோன் பண்ணுவியா, பேசுவியா, பேச மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவரு ரொம்ப ஷை டைப்பு. பண்ணுவியா, பண்ண மாட்டியா? இல்லன்னா நாங்க எடுத்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர வெறுப்பேத்தி ஃபோன் பண்ணி குடுத்துட்டு இருக்கிறாங்க. கலாய்ச்சினே இருக்கும்போது டக்குன்னு ஃபோன் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. இவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எப்படி பேசுது என்ன ஏதுன்ட்டு. அதனால ஒரு 2 வார்த்தையிலேயே பேசிட்டு கட் பண்ணிட்டாரு. சரி ஓகேன்ட்டு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் டே அதுக்கு நெக்ஸ்ட் டேவும் கால் வரல. அதுக்கு அடுத்த நாள் திரும்ப கால் வந்துச்சு. ஈவினிங்கே தான் அதுவும். அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாரு. பேச ஆரம்பிச்சதும் எனக்கும் கொஞ்சம் லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. நம்ம தான் அராத்து. அவர் கொஞ்சம் சாஃப்ட்டா தான் இருக்கிறாரு. அப்போ ஓகே நம்மளுக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு, நானும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சேன். ஆ ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஓகே பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. நம்ம கேரக்டரும், அவர் கேரக்டரும் ஓகே இதுவாகும். அப்புறம் நான் வந்து என்ன பத்தி சொல்றது, அவர பத்தி சொல்றது, அவங்க ஃபேமிலி பத்தி சொல்றது, இதெல்லாம் சொல்லிட்டு, இத பத்தியே போயிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு வழியா எங்களுக்கு கல்யாண டேட் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இந்த கல்யாண டேட் ஃபிக்ஸ் ஆவறதுக்கு முன்னாடி,
நான் கரெக்ட்டா ஒரு 2டே முறை தான் பார்த்தேன். எப்ப ஏப்ரல்ல வந்து கை நனச்சுட்டு போனாங்க. அப்பயும் நான் பார்க்க வரல. பிப்ரவரில பார்த்தது. சரிங்களா? பிப்ரவரில பார்த்த மாப்பிள்ளைய நான் ஓகே பண்ணி, அ ஜூன் 24 அப்பதான் நான் அவர பார்க்குறேன் நெக்ஸ்ட் டைம். பிப்ரவரி அப்ப வந்து நான் அவர கிளியரா கூட பார்க்கவே இல்ல. ஃபோட்டோ ஒண்ணு காமிச்சாங்க. அது இருந்தாலும் காலேஜ் ஃபோட்டோவாம். அது மட்டும் தான் நான் பார்த்தேன். பிப்ரவரி என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு கூட நான் சரியா அந்த அளவுக்கு பார்க்கலன்னு சொன்னேன்ல. ஃபேஸ் கட் எனக்கு ஃபுல்லா எதுவுமே தெரியல. எனக்கு ஞாபகம் இல்லாத அந்த மைண்ட்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஜூன் 24 கரெக்ட்டா பத்திரிக்கை அடிக்கிறதுக்கோசரம் எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க கூட இவரும் கம்பெனி குடுத்து வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இவங்கலாம் பெரியவங்கலாம் பத்திரிக்கை அடிக்க போயிட்டாங்க. நானு, இவரு, எங்க மாமியார், சின்ன மாமியார் ஒருத்தவங்க. இவங்க எங்க அம்மா மட்டும் இருந்தாங்க. ஆம்பளைங்கலாம் வந்து பத்திரிக்கை அடிக்கிறதுக்கோசரம் அவங்க போயிட்டாங்க. நாங்க மட்டும் தான் இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நான் ஃப்ரீயா பேசி, அ அப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு சர்ப்ரைஸா ஃபோன் வேற எடுத்துட்டு வந்து குடுத்துருந்தாருங்க. மீட் பண்ணது அதான் 2ண்ட் டைம். அந்த 2ண்ட் டைமே எனக்கு ஃபோன் வேற கிஃப்ட்டு. அ ஹானர் 9 லைட் அந்த ஃபோன் வந்து கிஃப்ட் பண்ணாரு. ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஏன்னா நான் வந்து ஃபோனுன்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு ஃபோன் வாங்குனேன். ஃபோனுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நான் பட்டன் ஃபோன் வச்சிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா எங்க அண்ணன் ஃபோன் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் அது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வேற எந்த ஃபோனும் யூஸ் பண்ணவே இல்ல. அது கூட சும்மா யூஸ் பண்ணுவேன். ரொம்ப எனக்கு நோண்டலாம் தெரியாது எதுவுமே. அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட்டு எனக்குன்னு ஒரு ஃபோனுன்னா, அது இந்த ஹானர் 9 லைட் இதுதான் வந்தது. அப்போ கொஞ்சம் ஹேப்பியாவே ஃபீல் பண்ணேன். ஐயோ! நம்மளுக்கெல்லாம் ஒரு ஃபோன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கா அது 2ண்ட் டைம். 3rd டைம் ஏதோ பத்திரிக்கை குடுக்கவோ சம்திங் ஏதோ வந்திருந்தாங்க. அது அப்புறம் 4த் டைம் சாரி எடுக்க வந்து காஞ்சிபுரம் போயிருந்தோம். அங்க மீட் பண்ணோம். இதுதாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க பிப்ரவரி பார்த்தது. ஏப்ரல்ல ஃபிக்ஸ் ஆச்சு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஆகஸ்ட் லாஸ்ட் வீக். லாஸ்ட் டே 31 30 30 ரிசப்ஷனும், என்கேஜ்மென்ட் 2மே எங்களுக்கு வந்து என்கேஜ்மென்ட் பண்ணல. 30 வந்து ரிசப்ஷனும், என்கேஜ்மென்ட் 2மே ஒரே டைம்லயே பண்ணிட்டாங்க. 31 வந்து கல்யாணம் ஆச்சு. அன்னைக்கு தாங்க அதுக்கப்புறம் அவர பார்த்ததே. அதுவும் அப்பா எப்ப பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பிடிக்காம இருந்தது. அப்புறம் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா எப்ப பார்ப்போம்ன்னு ஒரு ஆர்வம் இருக்கும்ல. அந்த மாரி தான் இங்க இருந்தது. எப்படியோ எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க, இவளுக்கு எப்படா கல்யாணம் ஆகும்ன்னு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாச்சும் நல்லா இருந்திருக்கும்ல. அதுக்கப்புறம் பாருங்க, கல்யாணம் முடிஞ்சுச்சு. எனக்கு ஃப்ரைடே வியாழக்கிழமை பொண்ணு வந்து வெள்ளிக்கிழமை தாலி கட்டுனாங்க. வெள்ளிக்கிழமை 10:30, 12 ராகு காலம்ன்றதுனால, அ மண்டபத்த விட்டு வர முடியல. டைம் ஆயிடுச்சு. அப்புறம் 1 மணிக்கு தான் கிளம்பணுமே. அங்கருந்து இப்ப நான் இருக்கிறேன் பாருங்க இந்த ஷிட்லகட்டாவுக்கு, கார்ல என்ன கூட்டின்னு வராங்க. நீங்களா இருந்தா மனசாட்சியோட சொல்லுங்க. ஒரு 2 மணிக்கு நான் கார்ல ஏறி உட்காந்துருப்பேன். உட்காந்து இடையில ஏதோ ஒரு அ பெரிய திருப்பதின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவ்வளோதாங்க. வேற எங்கேயும் போல. அது கூட வந்து 8 மணி ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 8:00 ஆயிருந்தது. அப்பதான் அங்க போய் சாமி ஏன்னா முதல்ல கோயிலுக்கு போயிட்டு தானே வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க. அதனால அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். வந்தா எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, "அதோ லைட் எரியுது பாரு, அங்க தான் நம்ம ஊரு. அதோ தூரமா லைட் தெரியுது பாரு, அதுதான் நம்ம ஊருன்னு" சொல்லிட்டு எப்ப 12 மணிக்கு என்ன கூட்டின்னு வந்தாங்க இந்த வீட்டுக்கு. கரெக்ட்டா 11:15 இருக்கும். 11:15 இருக்கும். எனக்கா என்னடா பண்றீங்க? எங்கடா வீடு இருக்குது? நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னேன். "என்ன கட்டி குடுத்தா தூரமா கட்டி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "அதுக்கு நீ இவ்ளோ தூரமாடா கட்டி குடுப்பீங்கன்னு" சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருந்தது. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்களா, எங்க வீட்ல வந்து பார்க்க வந்தாங்க பார்த்தீங்களா, எங்க அம்மா நெய்னா எங்க அக்காலாம் வந்தாங்க. அவங்களுக்கு வழியே தெரியல. வழி தெரியாம எங்கேயோ சுத்தி காட்டுனதும் எங்க அம்மா பயந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 100 மாப்பிள்ளை வந்திருப்பாங்கல்ல, அந்த மாப்பிள்ளைக்கெல்லாம் எங்க அம்மா வந்து, "இல்ல பண்ணி குடுத்துடலாம்ன்னாங்க." எங்க நெய்னா மட்டும் நான் என்ன சொல்றேனோ அத கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாப்பிள்ளைக்கு எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட்டு வேணான்னே சொன்னாங்க. 3 நாத்தனாரு, அதுவும் இல்லாம வீடு வேற எங்க இருக்குன்னே தெரியல. எதனா ஒண்ணு பிள்ளைக்கு ஆச்சுன்னா வந்து பார்க்க கூட முடியாது அப்படின்ற மாரி எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா எங்க நெய்னா என்ன சொன்னாங்கன்னா, 3 நாத்தனாரு, ஒருத்தர் இல்லனாலும் ஒருத்தர் கை குடுத்து தூக்குவாங்க தம்பிய. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எங்க நெய்னாக்கு வந்து எங்க நாத்தனாருங்கள புடிச்சதே அவங்க பேர்ல தாங்க. எங்க 3 நாத்தனாருங்க பேரு. பெரியவங்க ரூபா, 2வது தீபா, 3வது ஷோபா. பாத்தீங்களா பேரு எப்படி இருக்குன்ட்டு. அந்த பேர சொல்லி சொல்லியே ஃபர்ஸ்ட்லாம் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தது எங்க அம்மாக்கு பிடிக்கவே இல்ல. ஐயோ! இவ்ளோ தூரம் இருக்கு பிள்ளையே எப்படி இருக்குதுன்னு. எங்க நெய்னா ஓகேன்னாங்க. வந்து எல்லா மாப்பிள்ளையும் எங்க அம்மா வேணாம் வேணான்னு வேணும் வேணுன்னும்போது, எனக்கு வேணாம்னே போயிருச்சு. இது வேணான்னதுமே எனக்கு செட் ஆயிடுச்சுங்க. அப்படிதாங்க ஆப்போசிட்ல மாறிச்சு. ஆ ஒரு வழியா நடந்து அப்புறம் "அதோ தூரமா தெரியுது பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்தாங்க.
ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேங்க. வந்ததும் குளிச்சுட்டு வந்துட்டு சாமி விளக்கெல்லாம் ஏத்து பால் காய்ச்சுனாங்க. விளக்கெல்லாம் ஏத்திட்டு பால் காய்ச்சி மணி 12 ஆயிடுச்சுங்க. அப்படி கூட்டின்னு வந்தாங்க என்ன. எப்ப மதியம் 2 மணிக்கு ஏறி 12 மணிக்கு வந்தோம். இதுலயும் வந்து எங்கேயும் ட்ராப் பண்ணலாம் இல்ல. கோயில்ல மட்டும் ஒரு 1/2 அன் ஹவர் லேட் ஆயிருக்கும் அவ்வளவுதான். மிஞ்சி போனா. அந்த மாரி இருந்ததுங்க. இதுதாங்க என்னுடைய மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.